இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் 3D ஷேப்ஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? 2D ஷேப்ஸ்ல என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு, அதோடைய பெரிமீட்டர் எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஏரியா எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு 3D ஷேப்ஸ்ல என்னென்ன ஷேப்ஸ் இருக்கு, அதோடைய சர்ஃபேஸ் ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணலாம், அதோடைய வால்யூம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு குயிக் ரீகால் பண்ணிடலாம். ஸோ ஒன் டைமென்ஷன்னா என்ன? ஸோ ஒன் டைமென்ஷன்னா எக்ஸ் ஆக்சிஸ், இல்லைன்னா ஒய் ஆக்சிஸ், இல்லைன்னா இசட் ஆக்சிஸ் தேர்ட் டைரக்ஷன், இல்லைன்னா பெரிமீட்டர், இது எல்லாமே ஒன் டைமென்ஷன். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு டைரக்ஷன்ல மட்டும் தான் என்னால மெஷர் பண்ண முடியும். இதே டூ டைமென்ஷன்ல என்ன, என்னால ரெண்டு இடத்துல எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒன்னு, ஒய் ஆக்சிஸ்ல ஒன்னு, அது எக்ஸ் ஒய் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது எந்த டைரக்ஷன் வேணா எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு 2D ஆப்ஜெக்ட், இதை ஒரு ரெக்டாங்கிள் 2Dன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் இப்படி வச்சேன்னா இது எக்ஸ், இது ஒய். இதே 2D நான் இப்படி வச்சேன்னா இது இசட், இது ஒய். இப்படி வச்சேன்னா இது எக்ஸ், இது இசட். ஸோ ஒரு 2D ஆப்ஜெக்டை நம்ம எந்த பிளேன்ல வேணா, எந்த டைரக்ஷன்ல வேணா வச்சுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மாறும். ஆனா 2Dனா ஏதாவது ரெண்டு டைரக்ஷன் தான் இருக்கும், இன்னொரு டைரக்ஷன் என்னால மெஷர் பண்ண முடியாது. அப்போ இது எல்லாமே 2D ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ 3Dனா என்னன்னா, அந்த 2D பிளேன் இருக்கு இல்லையா, அந்த 2D ஆப்ஜெக்ட் ஏதாவது ஒரு ரெண்டு ஆக்சிஸ்ல இருக்கு, எக்ஸ் ஒய்னு வச்சுக்கலாம். அதை தேர்ட் டைரக்ஷன் இசட் டைரக்ஷன்ல நான் இழுத்துட்டு வந்தேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்கொயரை நான் அப்படியே இழுத்துட்டு வரேன்னு வச்சுக்கோங்க, அது இங்கேயும் இருக்கு இங்க இருக்கு தனியா வராம அப்படியே எக்ஸ்டெண்டட் ஆகுது அப்படின்னா, தேர்ட் டைரக்ஷன்ல எக்ஸ்டெண்டட் ஆகுது அப்படின்னா அதுதான் 3D. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு சர்க்கிள் இருக்கு, அதை நீங்க இங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 2D சர்க்கிள் மாதிரி தெரியுது இல்லையா? ஸோ அந்த சர்க்கிளை நான் இப்படி இழுத்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்றேன். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது தேர்ட் டைரக்ஷன் இசட் டைரக்ஷன்லயும் ஒரு லென்த் இருக்குது இல்லையா? இதுதான் 3 டைமென்ஷனல். 2 டைமென்ஷனுக்கும் 3 டைமென்ஷனுக்கும் என்ன வித்தியாசம்? இதுல மொத்தம் 2 டைரக்ஷன்ல மெஷர் பண்ணலாம், இதுல மொத்தம் 3 டைரக்ஷன்ல மெஷர் பண்ணலாம். இதையும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. இப்போ இது ஸ்கொயர் உங்களுக்கு பாக்குறதுக்கு 2D, அதை நான் வால்ல இருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். எவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன்? இவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன். இதுதான் தேர்ட் டைரக்ஷன். ஸோ இப்போ இது எக்ஸ் ஒய், இது இசட். இப்படி வச்சேன்னா எக்ஸ் ஒய் இசட். இதுல என்னால 3 டைரக்ஷன், எக்ஸ்லயும் மெஷர் பண்ண முடியும், இசட்லயும் மெஷர் பண்ண முடியும், ஒய்லயும் மெஷர் பண்ண முடியும். இப்படி 3 டைரக்ஷன்ல என்னால மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா அது 3D ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல இது 3D. ஸோ ஸ்கொயரை ஒரு தேர்ட் டைரக்ஷன்ல, இதுதான் இசட், ஐ மீன் ஒரு இசட் டைரக்ஷன்ல சர்டன் லென்த் 10 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் எழுதிட்டு வந்திருக்கேன்னா இது 3D. இப்போ ஒன் டைமென்ஷன்ல என்ன சொல்லியிருக்கோம்? சென்டிமீட்டர். நம்ம சென்டிமீட்டர் எம்எம் எல்லாமே வரும், ஜென்ரலா சென்டிமீட்டர் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது சென்டிமீட்டர்ல மெஷர் பண்ணுவோம். 2D நம்ம என்னென்ன பார்த்தோம்? பெரிமீட்டரும் ஏரியாவும் பார்த்தோம். பெரிமீட்டர் நம்ம எதுல மெஷர் பண்றோம்? சென்டிமீட்டர். பெரிமீட்டரும் ஒன் டைமென்ஷன் தான். பெரிமீட்டர் என்னது? சுற்றளவு. சுற்றளவை நான் ஒரு டைரக்ஷன்ல தான் மெஷர் பண்ண போறேன். அது சர்க்கிளா இருந்தாலும் சரி, சர்க்கம்ஃபரன்ஸா இருந்தாலும் சரி, ஐ மீன் பெரிமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் எதா இருந்தாலும் சரி, ஒரு டைரக்ஷன்ல தான் நான் மெஷர் பண்ண போறேன் இல்லையா? ஸோ அது சென்டிமீட்டர் தான். ஏரியாங்கிறது 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட். ஸோ அதோட யூனிட் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 1 சென்டிமீட்டர், இது ஒரு 1 சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னா ஏரியா கால்குலேட் பண்றதுக்கு லென்த் இன்டு பிரெத் போடுவோம் இல்லையா? ஸோ எல் இன்டு பி போட்டோம்னா 1 into 1 சென்டிமீட்டர் இன்டு சென்டிமீட்டர். ஸோ 1 into 1 நம்ம எக்ஸ்போனன்ஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ 2 into 2 2 ஸ்கொயருங்கிற மாதிரி 1 into 1 1 ஸ்கொயர் விச் இஸ் 1 சென்டிமீட்டர் இன்டு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியாவோட யூனிட் ஸ்கொயர். அதே மாதிரி இதுல பெரிமீட்டரும் ஏரியாவும் பார்த்த மாதிரி இதுல ரெண்டு பார்க்க போறோம். இதுல பெரிமீட்டருங்கிறது இந்த 2D ஆப்ஜெக்ட்ஸோட பவுண்டரி. 2D ஆப்ஜெக்ட்ஸோட பவுண்டரினா எல்லைகள்னு வச்சுக்கலாம். ஸோ 2Dயோட எல்லை எது? இது மட்டும் தான் அதோட எல்லை, இது மட்டும் தான் அதோடைய எல்லை. ஆனா 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்ல எல்லைகள் அப்படிங்கிறது என்னன்னா சைட்ஸ். ஓகேவா? நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்ப இதை எடுத்துட்டீங்கன்னா இது இந்த வாட்டர் பாட்டிலோட அப்பர் பவுண்டரி, இதை தாண்டி வாட்டர் பாட்டில் போகல. இது லோவர் பவுண்டரி, இதை தாண்டி வாட்டர் பாட்டில் போகல. இது சைட் பவுண்டரி, சைட்ல இதை தாண்டி போகல இல்லையா? சோ இந்த பவுண்டரி 2D ஆப்ஜெக்ட்னா அந்த லைன்ஸ் தான் பவுண்டரி. 3Dங்கும் போது 3 டைரக்ஷன்ல நமக்கு பவுண்டரி கிடைக்குது இல்லையா? இந்த பவுண்டரி பேர் தான் சர்ஃபேஸ் ஏரியா. இது ஒரு சர்ஃபேஸ் ஏரியா, இது ஒரு சர்ஃபேஸ் ஏரியா, இது ஒரு சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியானா 3D ஆப்ஜெக்ட் உடைய பவுண்டரி. ஓகேவா? வால்யூம், இதுல சர்ஃபேஸ் ஏரியாவும் வால்யூமும் பார்க்க போறோம். வால்யூம்னா ஏரியா என்ன சொல்லியிருக்கோம்? எவ்வளவு பெயிண்ட் பண்ண முடியுங்கிறது ஏரியா, எவ்வளவு ஸ்டோர் பண்ண முடியுங்கிறது வால்யூம். இவ்வளவு என்னால எவ்வளவு வாட்டர் ஸ்டோர் பண்ண முடியுங்கிறது தான் வால்யூம். அது எதுல மெஷர் பண்ணுவோம்? சென்டிமீட்டர் கியூப். சர்ஃபேஸ் ஏரியான்னு வந்துட்டாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான். சர்ஃபேஸ் ஏரியான்னு வந்தாலே சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான். 2 டைமென்ஷனல்ல எல்லை 1 டைமென்ஷன்ல இருக்கும். 3 டைமென்ஷனல் எல்லைகள் சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஏரியா 2 டைமென்ஷன்ல இருக்கும். ஓகேவா? சோ பெரிமீட்டர் ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம். சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் ஸ்கொயர், சென்டிமீட்டர் ஸ்கொயர், சென்டிமீட்டர் கியூப். இது ஆல்வேஸ் சென்டிமீட்டர் தான்.
ஸோ இந்த 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்ல என்னென்ன ஆப்ஜெக்ட் இருக்கு, அதுல எப்படி சர்ஃபேஸ் ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணலாம், எப்படி வால்யூம் கால்குலேட் பண்ணாங்கிறத நீங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாலிஹெட்ரான் என்னன்னு பார்த்துடலாம். 2Dல பாலிகன் ஒன்று பார்த்தோம் இல்லையா. பாலிகன்ஸ்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம், பாலிகன் அப்படிங்கிறது இட்ஸ் அ க்ளோஸ்டு சர்ஃபேஸ். அது வந்து ஃபிளாட்டா இருக்கும், அதுல வெர்டிசஸ் இருக்கும், ஆங்கிளா இருக்கும், அதெல்லாம் சேர்ந்துச்சுன்னா பாலிகன் சொல்லியிருக்கோம். ஸோ 2Dல எப்படி பாலிகன் இருக்கோ அதே மாதிரி 3Dல வந்துச்சுன்னா பாலிஹெட்ரான். பாலிஹெட்ரானுங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த 2D பாலிகன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த பாலிகன்ஸ்லாம் நிறைய பேர் சேர்ந்து ஒரு 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் உருவாக்குனாங்கன்னா அது பேர் பாலிஹெட்ரான். அப்போ ஒரு பாலிகனால தான் ஒரு பாலிஹெட்ரானை உருவாக்க முடியும். சர்க்கிள்னால பாலிஹெட்ரானை உருவாக்க முடியாது, ஏன்னா சர்க்கிள்ங்கிறது பாலிகன் கிடையாது இல்லையா. ஸோ பாலிகன் என்னன்னு பார்த்துருக்கோம், பார்க்கலாம் பார்த்துட்டு வாங்க. ஸோ அந்த பாலிகன்ஸ்லாம் சேர்ந்து ஒரு 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் உருவாக்குனாங்கன்னா அவங்க பேரு பாலிஹெட்ரான். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஸ்ட்ரைட்டா கியூபு, ரெக்டாங்குலருக்கு வந்து கியூபாய்டு, கோனஸ், சிலிண்டர்னு போகலாம். பட் வந்து அது எல்லாருக்குமே தெரியும். நீங்க பேசிக்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ணாலும் பரவாயில்ல, ப்ராப்பரா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ வேர்ட்ஸ் எல்லாம் கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எதுல இருந்து என்னென்ன டைப்ஸ் இருக்கு, ஸோ இதனால தானா அதனால தானே கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே ஸோ நீங்க எந்த கிளாஸ் போனாலும் எந்த எக்ஸாம் போனாலும் ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் டீட்டெயிலா சொல்லி கொடுக்குறேன், கொஞ்சம் டைமும் எடுக்குது. ஸோ பாலிஹெட்ரான் அப்படின்னா பாலிகன்ஸ், நிறைய பாலிகன்ஸ்லாம் சேர்ந்து ஒரு 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் உருவாக்குனா அவங்க வந்து பாலிஹெட்ரான். இந்த பாலிஹெட்ரான்ல பேஸ்ட் ஆன் பேஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா, ஸோ பேஸ் என்னன்னு சொல்லணும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் இதை பார்த்துடலாம். ஸோ இப்போ இது வந்து ஒரு 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. இது 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் அப்படின்னா, ஸோ இதுல வந்து பாருங்க, இது வந்து நம்ம பேஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா இந்த சைடு நம்ம பேஸ்ன்னு வச்சுக்கலாம், இதை பேஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ மொத்தம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு பேஸ், நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம பேஸ்ன்னு வச்சுக்கலாம். அந்த பேஸ்ல இருந்து, பேஸ்னா அடியில இருக்கு, அடியில அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காதீங்க. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல இருக்கிறத பேஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸா, எக்ஸ் ஒய், இது பேஸ். பேஸ்ல இருந்து தான் தேர்ட் டைரக்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பேக் சைடு பேஸ், இந்த ஃப்ரண்ட் சைடும் ஒரு பேஸ், ஓகேவா. ஸோ அதை தான் பேஸ்ன்னு சொல்லுவோம். வேற என்ன டேர்ம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபேசஸ். ஃபேசஸ் அப்படின்னா முகம் இல்லையா. ஸோ பாக்குறது, இந்த இதுல பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரியுது, கையிலே வச்சிருந்துருக்கலாம். சரி, ஓகே. இதுல ஃபேஸஸ்னா என்ன, இது ஒரு ஃபேஸ், இந்த சைடு பார்த்தோன்னா 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 இது ஒரு ஃபேஸ், அடியில பார்த்த ஒரு ஃபேஸ், மேல பார்த்தா ஒரு ஃபேஸ் இல்லையா. ஸோ பார்த்தோன்னா எனக்கு தெரியுது இல்லையா, ஃபிளாட்டான ஏரியாஸ், 2 டைமென்ஷனல் ஏரியாஸ் இருக்கு இல்லையா, அதான் வந்து ஃபேஸ். ஃபேஸ்னா 2D ஏரியாஸ் ஆர் 2D சர்ஃபேஸ் ஏரியான்னு வச்சுக்கலாம், ஓகேவா. அது பேரு ஃபேஸ். எட்ஜஸ் அப்படின்னா 2 ஃபேஸை ஜாயின் பண்ற லைன், ஓகேவா. ஒரு லைன், இது வந்து பாயிண்டோ ஏரியா கிடையாது, லைன், நல்லா வச்சுக்கோங்க. லைன் தான் எட்ஜ், இது ஒரு எட்ஜ். ஸோ இதையும் ஜாயின் பண்ற இது ஒரு எட்ஜ், இதையும் ஜாயின் பண்ற இது ஒரு எட்ஜ், இதையும் ஜாயின் பண்ற இது ஒரு எட்ஜ். ஸோ இது ஒரு எட்ஜ், இது ஒரு எட்ஜ், இது ஒண்ணு, இது ஒண்ணு, இது ஒண்ணு. ஸோ இது ஒரு எட்ஜ். இந்த லைன்ஸ் எல்லாமே எட்ஜஸ், ஓகேவா. ஸோ இந்த 2 எட்ஜை ஜாயின் பண்ற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஷார்ப்பான பாயிண்ட், வெர்டெக்ஸ்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுதான் வந்து கார்னர் ஆர் வெர்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பாயிண்ட்னா அது கார்னர் ஆர் வெர்டெக்ஸ், லைன்னா எட்ஜ். 4 லைன் சேர்ந்து ஒரு ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா உருவாக்குறாங்கன்னா அது ஃபேஸ். ஃபேஸ், எட்ஜ், கார்னர், இது 3 தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ மொத்தம் இதுல எவ்வளவு கார்னர் இருக்குன்னு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 கார்னர்ஸ் இருக்கு. ஸோ ஒரு கியூபுக்கு 8 கார்னர்ஸ் இருக்கு, ஒரு கியூபுக்கு. ஸோ எட்ஜஸ்க்கு, சாரி, எட்ஜஸ் எவ்வளவு இருக்கு, 1 2 3 4 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 எட்ஜஸ் இருக்கு. ஃபேஸஸ் எவ்வளவு இருக்கு, 1 2 3 4 5 6 ஃபேஸஸ் இருக்கு. ஸோ ஃபேஸ்னா என்ன, எட்ஜ்னா என்ன, கார்னர்னா நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்து நம்ம ஷேப்ஸ்லாம் பார்க்க போறோம். அந்த ஷேப்ஸ்க்குலாம் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஒவ்வொரு ஷேப்புக்கும் மென்ஷன் பண்ணி அதுல எவ்வளவு கார்னர் இருக்கு, எவ்வளவு எட்ஜ் இருக்கு, எவ்வளவு ஃபேஸ் இருக்குன்னு கரெக்டா யார் பண்றாங்கன்னு பார்க்கலாம், ஓகேவா. ஸோ இது ஒரு பேசிக்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஷேப்ஸ்க்கு போயிடலாம். 2Dல வந்துட்டு பாலிகன்ஸ்னு ஒரு டாபிக் பார்த்தோம். அந்த பாலிகன்ஸ்க்கு கீழே ட்ரையாங்கிள், குவாட்ரிலேட்டரல். ஸோ குவாட்ரிலேட்டர்லயே வந்து நமக்கு ஸ்கொயர், ரெக்டாங்கிள், பேரலோகிராம், ட்ரெபீசியம், ட்ரெபீசியல் இதெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஹெக்ஸகன், பென்டகன், இதெல்லாம் பாலிகன்ஸ்க்கு கீழே வந்துச்சு இல்லையா. அதே மாதிரி பாலிஹெட்ரான்லயும் ஒரு சில சப் டாபிக்ஸ், சப் ஷேப்ஸ் இருக்கு. ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு
அதுல எப்படி சர்க்கிள் தனியா லாஸ்ட்ல பார்த்தோமோ இதுலயே சர்க்கிள் ரிலேட்டடான வால்யூம்ஸை தனியா பார்க்கலாம். ஸோ பாலிஹெட்ரான்ல மொத்தம் பேஸ் என்னன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட் அண்ட் பேஸ் அதை வச்சு 2 டைப்பா பிரிக்கலாம். ஜென்ரலா 2 டைப்பா பிரிக்கலாம் பாலிஹெட்ரான. ஒன்னு பிரிசம், இன்னொன்னு பிரமிட். ஆமாங்க, ஒன்னு பிரிசம், இன்னொன்னு பிரமிட். ஸோ பிரிசம்னா என்ன அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஒரு ஷேப் இருக்கு இல்லையா, அதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அதே ஷேப்ஸ்ல வந்தது, தேர்ட் டைரக்ஷன்லயும் அதே ஷேப் வருது அப்படின்னா அது பிரிசம். இதே பிரமிட் அப்படின்னா எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷன்ல அந்த ஷேப் இருக்கும், அது அப்படியே வராம அது அப்படியே ஷார்ப்பா வரும். அது வரும்போது ஷார்ப்பா முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கலரை வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ் ஒய்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸ் ஒய். ஸோ பாத்துக்கோங்க. ஸோ இது இப்படி எக்ஸ் ஒய் டைரக்ஷன்ல இருக்கு. இந்த டைரக்ஷனை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இது எனக்கு ஷார்ப்பா வந்து முடியுது இல்லையா, ஷார்ப்பா வந்து முடியுது. இந்த இடத்துல நான் ஃபிளாட்டா தான் வச்சிருக்கேன், ஓகேவா, ஆனா அது முடியும் போது ஷார்ப்பா முடியுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஷார்ப்பா முடிஞ்சுது அப்படின்னா அது பிரமிடு. இதே பாருங்க, இந்த டைரக்ஷன்ல நான் வந்து இப்படி இருக்கு, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணும் போதும் இதே டைரக்ஷன் தான். இங்க பேஸ் என்ன ஸ்கொயர் இருக்கோ எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சைடும் அதே ஸ்கொயர் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பிரிசம், ஷார்ப்பா முடிஞ்சுன்னா பிரமிட், அவ்வளவுதான். ஸோ அதுலதான் இந்த மீதி எல்லா ஷேப்ஸுமே வருது. இப்போ பிரிசம்லயே ட்ரையாங்கிள் எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா இது ட்ரையாங்குலர் பிரிசம். ஸ்கொயர் எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா இது ஸ்கொயர் பிரிசம், இல்லைன்னா கியூப்னு நம்ம சொல்லலாம், ஓகேவா. இதே ரெக்டாங்குலர் எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா இத ரெக்டாங்குலர் பிரிசம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம், கியூபாய்டு அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டுக்கு மட்டும் ஸ்பெஷல் நேம்ஸ். ஸோ இதை வந்து அதே தான் ஹெக்ஸகன் பென்டகன். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணாலும், ஸோ ஹெக்ஸகன் பிரிசம், இது பென்டகன் பிரிசம். ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் மோசமா இருக்கும், சொல்லும் போது நோட் பண்ணிக்கோங்க. இது ட்ரையாங்குலர் பிரிசம், ஸ்கொயர் ப்ராஜெக்ட் ஆச்சுன்னா ஸ்கொயர் பிரிசம், ரெக்டாங்குலர் ப்ராஜெக்ட் ஆச்சுன்னா ரெக்டாங்குலர் பிரிசம். இது ஹெக்ஸகன் பிரிசம், இது பென்டகன் பிரிசம். அதே மாதிரி டெட்ரா. ஸோ அதுல எல்லாமே 2D ஷேப்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதே ஷேப் இந்த சைடு வந்துச்சுன்னா அவ்வளவுதான், அது எல்லாமே பிரிசம். இதை கியூப்னு சொல்லலாம், இதை கியூபாய்டுன்னு சொல்லலாம். இதே வந்து பிரமிட், இந்த ட்ரையாங்கிள் வந்து இந்த ஜாயிண்ட்டுக்குள்ள ஜாயின் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதோடைய ஃப்ரண்ட் வியூ, ஐ மீன் டாப் வியூ எப்படி இருக்கும், ஷார்ப் பாயிண்டா இருக்கும், அதுல இருந்து இது 3 போகும் இல்லையா. ஸோ இதை பார்த்தோம்னா இந்த ஷார்ப் பாயிண்ட் அதுல இருந்து 3 போகுது, பேஸ் வந்து ட்ரையாங்கிள். அதே மாதிரி இது ஷார்ப்பா இருக்கும், போய் முடியும் போது பேஸ்ல ஸ்கொயரா மாறிடும். இது போய் முடியும் போது ரெக்டாங்குலர், இது ஹெக்ஸகன் பென்டகனா மாறிடும். இது வந்து பாத்துட்டீங்கன்னா ட்ரையாங்குலர் பிரமிட், இதுல இருக்க அதே மாதிரி நேம்ஸ் தான். பிரமிட், இது ஸ்கொயர் பிரமிட், இது ரெக்டாங்குலர் பிரமிட். ஸோ இது ஹெக்ஸகன் பிரமிட், அது பென்டகன் பிரமிட். ஸோ அது ஷார்ப்பா முடிச்சுன்னா பிரமிடு, அதே ஷேப்ல ப்ரொஜெக்ட் ஆகி முடிச்சு அப்படின்னா அது பிரிசம், ஓகேவா. ஸோ இதுதான் பேசிக்கான டாபிக்ஸ். இதுல இது கியூபாய்டு ரொம்ப முக்கியம், பிரிசம் பார்ப்போம், பிரமிட் பார்ப்போம், ஓகேவா. ஸோ இது மீதி எல்லா ஷேப்ஸுமே வந்து அந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்டா பார்க்க மாட்டோம் பேசிக்ஸ்ல. ஸோ இந்த இது ஷேப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது போக தனியா தான் நமக்கு சர்க்கிள் வரும். இப்போ சர்க்கிளோட ஏரியா ஷேப்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தலாம். அப்புறம் மொத்தமா எல்லாத்துக்கும் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஏரியா வால்யூம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்த்துடலாம். ஸோ பேஸ்ட் ஆன் பேஸ்ல வந்து பிரமிட்னா என்னன்னா பிரிசம்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா. சர்க்கிள் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கா. ஸோ சர்க்கிள் என்னன்னா அதே தான். இப்போ இந்த இடத்துல பேஸ் வந்து சர்க்கிளா இருக்கு, அதை ப்ரொஜெக்ட் பண்ணும் போதும் சர்க்கிளாவே நான் ப்ரொஜெக்ட் பண்றேன் அப்படின்னா இது பேரு சிலிண்டர். இது ஏன் நம்ம வந்து பிரிசம்னு சொல்லக்கூடாது அப்படின்னா, பிரிசம்ங்கிறது என்னது, பாலிஹெட்ரான். பாலிஹெட்ரான்ங்கிறது மல்டிபிள் பாலிகன் சேர்ந்து உருவாக்குறது தான் பாலிஹெட்ரான். சர்க்கிள்ங்கிறது பாலிகன் கிடையாது, இது க்ளோஸ்டு சர்ஃபேஸ் தான். பட் வந்து ஃபிளாட் சர்ஃபேசஸ், ஃபிளாட் சைட்ஸ் இல்லை இல்லையா. ஸோ இது பாலிகன் இல்லாதனால பாலிஹெட்ரான் பிரிசம் கண்டிஷன்ல வராது. இதுக்கு பேரு சிலிண்டர், ஓகேவா. இதே சர்க்கிள் இருக்கு, அதை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஷார்ப்பா ப்ரொஜெக்ட் பண்றேன் அப்படின்னா அது பேரு கோன். இது வந்து என்னது பிரமிட்ல வரும், பட் இது வந்து கோன், ஓகேவா. ஸோ சர்க்கிள் இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஸ்பியர், ஸ்பியர்னா என்ன, ஸோ எந்த பக்கம் பார்த்தாலும் முழுக்கட்டின்னு இருக்கும் இல்லையா, உருண்டையா இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஸ்பியர், பால் தான் ஸ்பியர். இந்த இடத்துல வந்து நான் எப்படி ப்ரொஜெக்ட் பண்றேன் அப்படின்னா, இப்போ இது வந்து ஒய் ஆக்சிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒய் ஆக்சிஸ்ல வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வச்சு நான் சர்க்கிள் டிரா பண்றேன்னா அந்த சர்க்கிளையே வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு நிமிஷம். ஸோ இது சர்க்கிள் வச்சுக்கலாம். இந்த சர்க்கிளை நான் சர்க்கிளாவே ப்ரொஜெக்ட் பண்ணேன் அப்படின்னா இது வரும், இது சிலிண்டர். இதே வந்து இந்த சர்க்கிளை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஷார்ப்பா முடிச்சேன்னா அது கோன். நம்ம பர்த்டே கேப் வைப்போம், கீ ரோஸ்ட் வாங்குவோம். ஸோ அந்த ஷேப்ஸ் எல்லாமே கோன். பாட்டம்ல கீ ரோஸ்ட் எப்படி இருக்கும், பாட்டம்ல சர்க்கிளா இருக்கும், மேல போக போக ஷார்ப்பா இருக்கும், அது கோன்.
ஸ்பியர்னா இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் டிரா பண்ணிருக்கேன்னா அதை வந்து இசட் ஆக்சிஸ்ல இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாம இப்படி ப்ரொஜெக்ட் பண்றேன். ஸோ ரொட்டேஷன் மோட்ல ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இந்த ஸ்பேஸ் ஷேப் வந்து எனக்கு கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஷேப்பை வந்து ஆஃபா கட் பண்ணோம்னா, இப்போ லெமன் எடுத்துக்கலாம், லெமனை ஆஃபா கட் பண்ணோம்னா இந்த ஷேப் வரும் இல்லையா, இது பேரு ஹெமிஸ்பியர். ஏன் மற்ற ஷேப்ல கட் பண்ணி நம்ம எதுவும் படிக்கலன்னா, ஸோ அந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஹெமிஸ்பியர் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஹெச்இஎம்ஐ ஹெமிஸ்பியர். இதுக்கு சிலிண்டர், இது கோன், இது ஸ்பியர், இது ஹெமிஸ்பியர். ஸோ 3Dல இருக்கிற எல்லா ஷேப்ஸுமே மேக்ஸிமம் பார்த்துட்டோம். அதுல சர்ஃபேஸ் ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணலாம், வால்யூம் எப்படி கால்குலேட் பண்ணலாம் இப்போ பார்க்கலாம்.